சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து தாயகம் திரும்பி நெல்லியடியில் வசித்து வந்த நபரின் பணத்தினை களவாடிய குற்றச்சாட்டில் கைதானவர்களை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் போலீசார் முற்படுத்தியதை அடுத்து அவர்களை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் 3 பெண்களும் 2 ஆண்களையும் தேடி வருவதாக நெல்லியடி போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சுவிஸ் நாட்டவரிடம் திருடிய பணத்தில் 75 லட்சம் ரூபாய் பணம், 9000 சுவிஸ் பிராங்க், அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்று, அதிநவீன கையடக்க தொலைபேசிகள் 5 என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். சுவிஸ் நாட்டில் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ஓய்வு கொடுப்பனவாக பெருந்தொகை பணத்துடன் தாயகம் திரும்பி நெல்லியடி பகுதியில் வயோதிபர் ஒருவர் வசித்து வந்துள்ளார். அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு நாணய தாள்கள் உள்ளிட்ட சுமார் 1,40,00,000க்கும் அதிகமான பணத்தினையும் வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தனது பணம் காணாமல் போனதை அறிந்து அது தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரின் வீட்டுக்கு வேலைக்கு வந்து செல்லும் இருவர் தொடர்பில் சந்தேகம் அடைந்து இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் தாம் பணத்தினை வீட்டிலிருந்து சிறிது சிறிதாக திருடி வந்ததாகவும் அவற்றினை நண்பர்கள் தெரிந்தவர்களூடாக நெல்லியடி பகுதியில் உள்ள வெளிநாட்டு பணங்களை மாற்றி கொடுக்கும் நிலையத்தில் பணத்தினை மாற்றியதாகவும் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் தொடர் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்டமை, திருடப்பட்ட பணத்தினை உடைமையில் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் மேலும் 6 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் புதன்கிழமை நீதிமன்றில் முற்படுத்திய வேளை 8 பேரையும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.